ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த இடைவெளியிலையும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய வீடியோஸ் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நம்முடைய சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணியிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண ஒவ்வொரு முகமறியாத நண்பர்களுக்கும் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் இந்த பட்டைக்கூடை எப்படி போடுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கூடையுடைய அடி எப்படி பின்னுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு நம்ம இது மாதிரி துண்டு துண்டு ஒயராக வச்சுருந்தாலும் எடுத்துக்கலாம். அது ஒரே நீளமாக நீங்கள் வச்சுருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெட்டிக்கோங்க. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒரு 2 அடி நீளத்தில் தான் ஒயர்லாம் இருக்குது. அதனால் நான் 2 அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பட்டை ஒயரை எடுத்து நம்ம அடி பின்னுறதுக்காக இது நம்ம இந்த நீல வாக்கில் 2ஆக அப்படி பிரிச்சுக்கணும். இப்படி கையால் அப்படி பிரிச்சிங்கனாலே வந்துடும். அது மாதிரி பிரித்து 2ஐயும் எடுத்துக்கணும். கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம அடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம 2ஆக வச்சுக்கிறோம். ஒரு ஒயரில் பின்னோம்னாக்கா இப்படி வளையும். அதனால் 2ஆக பிரித்து இப்படி 2ஆக வச்சுக்கிறோம். இதுக்கு எந்த அளவும் தேவையில்லை. எந்த அளவும் நம்ம கரெக்டான அளவுன்னு எதுவும் வச்சுக்க தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்கிற ஒயரை ரொம்ப நீளமாக இருந்தாக்கா கொஞ்சமாக வெட்டிக்கிங்க. ஒரு 4 அடி அல்லது 3 அடி அது மாதிரி வெட்டிக்கலாம். அளவுங்கிறது கரெக்டான அளவுங்கிறது எதுவும் கிடையாது. இந்த 2 ஒயரையும் இப்படி எடுத்துக்கிட்டு நான் ஸ்கேலில் ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு எடுத்துக்கிறேன். 15 சென்டிமீட்டர் எடுத்து இப்படி மடிச்சுக்கிறோம். 2ஐயும் சேர்த்து இப்படி மடித்து நம்ம அளவு எடுத்த சைடு உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும், அதாவது நம்மளை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரியும், நீளமாக இருக்கிற ஒயரு இப்படி இந்த பக்கம் வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரியும் வச்சு இப்படி மடிச்சுக்கணும். இந்த அளவு நம்மளுக்கு நம்ம பின்ன போகிற கூடை பெரிய கூடையாக சின்ன கூடையாங்கிறத பொறுத்து அளவு மாறுபடும். நான் இப்போ பின்ன போகிற கூடைக்கு நான் 15 சென்டிமீட்டர் எடுத்துருக்கிறேன். இப்படி மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு இப்போ நம்ம மேலே வச்சு பின்னுற அந்த ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒயருக்கும் நம்மளுக்கு அளவு கிடையாது. நான் ஒரு 6 அடிக்கு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட துண்டு துண்டான ஒயர் இருந்தால் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி மடிச்சுக்கிட்டு இப்போ இந்த வெட்டி வச்சுருக்க ஒயரை இது எடுத்து இப்படி அடிப்பக்கமாக இப்படி கொடுக்கணும். இப்போ இங்கே மேலே 2 ஒயர் இருக்குது, இந்த பக்கம் 2 ஒயர் இருக்குது. இது 4ஐயும் சேர்த்து இப்படி கவர் பண்ணுற மாதிரி இங்கே மேலே கொஞ்சம் தூரம் விட்டு இப்படி இது 4ஐயும் அப்படியே ஹோல்ட் பண்ணி இப்படி மடிக்கணும். அப்படியே வெளிப்பக்கமாக இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து அடுத்த ரவுண்டு இப்படி கொண்டு வந்து இந்த 2 ஒயருக்கும் நடுவில் இப்படி கொடுக்கணும். நடுவில் இப்படி கொடுக்கணும். இன்னொரு தடவை செய்கிறேன் பாருங்கள். இப்படி இந்த ஒயர் எடுத்து இந்த 4 ஒயருக்கும் இப்போ மடிச்சிருக்குது 2ஆக மடிச்சிருக்கோம். 2 ஒயர் எடுத்திருக்கோம். அதனால் 4 இருக்குது. இந்த 4 ஒயருக்கும் 4 ஒயரையும் இப்படி சேர்த்து இப்படி மடிச்சிக்கணும். இப்படி மடித்து கொண்டு வந்து இப்படி ஒரு ரவுண்ட் இப்படி வந்துடணும். வந்து அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த 2 ஒயருக்குள்ளே இப்படி இந்த 2 ஒயருக்கு இடையில இப்படி கொடுக்கணும். கொடுத்து இந்த பக்கம் வெளிப்பக்கமாக இப்படி எடுத்து இந்த இவ்வளோ தூரம் விட்டுருக்க ஒயரையும் சேர்த்து இப்படி கொண்டு வந்துடணும். இப்படி கொண்டு வந்துக்கிட்டு இங்கே இந்த 2 ஒயருக்கு நடுவில் இருக்கிற ஹோலில் கொண்டு வந்து இதை விடணும். இந்த ஹோலுக்குள்ளே கொடுத்து இப்படி இழுத்துடணும். இப்போது இது மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு நாட் போட்டிருக்கோம் நம்ம. இப்போ அடுத்த நாட் போடுறதுக்கு இந்த ஒயரை இந்த ரெண்டு ஒயருக்கும் இடையில் இப்படி கொடுத்து இப்படி கீழ்ப்பக்கமாக இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்து இப்போ இந்த 4 ஒயரையும் சேர்த்து ஒரு ரவுண்டு ஒரு சுற்றணும். ஒரு சுற்றி அடுத்த சுற்று வந்து இந்த 2 ஒயருக்கு நடுவில் இப்படி கொடுக்கணும். இதுக்கு இடையில கொடுத்து இப்போ இந்த 2 நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ஹோலில்
இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹோலில் இது கொண்டாந்து இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டு இப்படி இழுக்கணும். இப்போ 2வது நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்த நாட்டுக்கு இந்த 2 ஒயருக்கும் இடையில் இந்த ஒயர் கொடுத்து இப்படி இந்த பக்கமாக நம்ம பக்கமாக அப்படி இழுக்கணும். ஒயர் எடுத்துக்கிட்டு இப்போ இந்த 4 ஒயரையும் சேர்த்து ஒரு ரவுண்ட் அப்படி சுற்றணும். சுற்றி இப்படி கொண்டு வந்து அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த 2க்கும் இடையில் 2 ஒயருக்கும் இடையில் இருக்கிற கேப்பில் கொடுத்து இந்த ஒயரை இப்படி வெளில வர்ற ஒயரை இப்படி மடித்து இந்த 2 நாட்டுக்கும் இடையில் இருக்கிற இந்த ஹோல்குள்ளே இப்படி விடணும். இப்போ இப்படி எடுக்கணும். இப்போ 3 நாட் போட்டாச்சு. அடுத்த நாட் போடுறதுக்கு இப்படி இந்த 2 ஒயருக்கும் இடையில் இந்த ஒயரை கொடுத்து இப்படி இந்த பக்கமாக இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இப்போ இது 2 ஒயரையும் சேர்த்து இந்த 4 ஒயரையும் சேர்த்து ஒரு ரவுண்டு வரணும். இதே மாதிரி நம்ம ஒரு நாட்டாக போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இப்போ ஒயரை மடக்கி வச்சிருந்த அளவு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம திருப்பி இப்படி மடக்கி அடுத்த லைன் போடணும். இப்படி நீட்டாக இருக்கிற ஒயரை இப்படி மடக்கிங்க. இந்த ஒயர் இப்படி அடியில் இப்படி தள்ளிக்கிட்டு இப்படி மடக்கிங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம இப்படி வெளில கொண்டு வந்திருப்போம். திரும்பவும் அதே மாதிரியே அதே ஹோல்குள்ளே விட்டுட்டு அதே ஹோலில் விட்டு இப்படி எடுத்து அப்புறமா இந்த 4 ஒயர் இப்படி சேர்த்து போட்டுக்கணும். இப்போ இந்த 2 ஒயரும் இதுவும் சேர்த்து இது இப்படி ஒரு ரவுண்டு வந்து இதே ஹோல்குள்ளே முன்னாடி நம்ம போட்ட அந்த ஹோல்குள்ளே இப்படி விட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக பின்ன அதே ஹோலில் திரும்பவும் விட்டுருக்கேன். இப்படி விட்டு இப்படி இழுத்துக்கிட்டு அடுத்த ரவுண்டு இப்போ ஒரு ரவுண்டு விட்டுருக்கோம். அடுத்த ரவுண்டு நம்ம எப்போதும் போல் இந்த 2 ஒயருக்கு நடுவில் விடுவோம். அதை மாதிரியே இப்போ இந்த 2 ஒயருக்கும் இந்த 2 ஒயருக்கும் நடுவில் விட்டு இப்போ இந்த ஹோல்குள்ளே விடணும். அடுத்தது இப்போ இந்த உள்பக்கம் பின்னி இருக்கிறது இந்த ஒயரு, அடுத்தது இந்த 2 ஒயரு, இந்த 2 ஒயரும் சேர்த்து தான் நம்ம போடுறோம். இப்போ இந்த ஹோல்குள்ளே விடணும். இப்போ ஒரு ரவுண்டு இப்படி வரணும். அடுத்தது இது 2க்கும் நடுவில் இப்போ இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஹோல்குள்ளே இப்படி விடணும். இப்போ இந்த இடத்துல இருக்கிறத விட இந்த இடத்துல கொஞ்சம் அகலமாக ஒயர் தெரியும். அதுக்காக நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுங்க. இப்போ நாட்லாம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம்னாக்கா ஒரே மாதிரி வந்துடும்.
இதே மாதிரி இந்த இந்த முனை வரைக்கும் இப்படி பின்ன வேண்டியது தான். இது வரைக்கும் பின்னிட்டு அடுத்து இப்படி வளைச்சிக்கணும். இப்போது இந்த ஒயர் முடிஞ்சிடுச்சு. அப்போ நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த ஒயரை இந்த பக்கமாக அப்படியே சொருகி விட்டுடலாம். இப்படி பின்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இப்படி இந்த ஒயரில் பக்கத்தில் இருக்க இப்படி ஒயரில் அப்படியே சொருகி விட்டுடலாம். இப்படி சொருகி விட்டுட்டு அடுத்த ஒரு ஒயர் துண்டு ஒயர் வெட்டி எடுத்துக்கிட்டு இப்படி முன்னாடி ஃபஸ்ட் டைம் செஞ்ச மாதிரியே ஜாயின் பண்ண மாதிரியே இப்படி விட்டு இப்படி ஒரு ரவுண்டு வந்து ரெண்டாவது ரவுண்டு வரும்போது இந்த ஒயர் இந்த இவ்வளோ தூரம் விட்டுருக்க ஒயரையும் அப்படியே சேர்த்து இந்த இடத்துல அப்படியே இந்த ஹோல்குள்ளே விடணும். அப்புறம் அடுத்த நாட்டு வழக்கம் போல் பின்ன வேண்டியது தான். புரியாமல் இருக்கலாம். இப்படி வளைக்கிற இடம் அது இன்னொரு தடவை காட்டுற பாருங்க. இப்படி வரும்போது இது கடைசி நாட்டு இப்படி போட்டிருக்கோம். போட்டு இப்படி வளைச்சிக்கிட்டு இப்படி ஒரு ரவுண்டு வந்து திரும்ப இதுக்கு இடையில இப்படி கொடுத்து இப்போ இப்படி வளைச்சி இதுக்கு இடையில கொடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஹோலில் அப்படி விடுறோம். அடுத்த லைனில் இப்படி வர வேண்டியது. இப்படி இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே போட வேண்டியது தான். இப்போ இந்த ஒயர் முடிகிற இடத்துல அடுத்த ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். இப்போது இந்த ஒயர் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுறோம். முன்னாடி மாதிரியே இப்போ ஒரு ஒயரை எடுத்து அதை ரெண்டாக பிரித்து இப்படி ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு ஒயர்லையும் நடுவில் இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் இந்த ரெண்டு ஒயரை கொடுக்கணும். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு இப்படி உள்ள அப்படியே சொருகி விட்டுடணும். சொருகி விட்டு இப்படி நாட் போட வேண்டியதுதான். இப்போ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். இப்படி கடைசி வரைக்கும் பின்னக்கூடாது. கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இங்கேயே நிறுத்திக்கிட்டு இந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இது வெளில எடுத்துகிட்டு வராத அளவுக்கு கொஞ்சம் தூரமாக உள்ளே தள்ளியிருக்கோம்.
அப்புறம் எப்போதும் போல் பின்ன வேண்டியது தான். இப்போது இந்த இடத்துல ஒரு நாட் போட்டிருக்கேன். அடுத்த நாட் வந்து இந்த இடத்துல வரணும். அப்படி வந்தாக்கா இந்த இடமும் ரொம்ப அந்த ஒயிட் கலர் ஒயர் வந்து அந்த பட்டை ஒயர் அதிகமாக தெரியும். அதனால் நல்லா இப்படி டைட்டாக ஆக்கிக்கிட்டு இதே ஹோலுக்குள்ளே இன்னொரு நாட்டும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தல தான் போடணுன்னு கிடையாது. இப்போ இங்கே ஒயர் அதிகமாக நீளமாக தெரியறதுனால அதனால் இதே ஹோலுக்குள்ளே முன்னாடி போட்ட ஹோலுக்குள்ளேயே இன்னொரு நாட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்படி ஒரே இதில் 2 போடுறதுனால ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. உங்களுக்கு இந்த இடம் வந்து கம்மியாக இப்படி தெரியும், சின்னதாக தெரியும். எல்லாம் நீட்டாக அப்படியே இந்த ஒயிட் கலர் ஒயர் நீட்டாக தெரியும். அதனால் ஒரே ஹோலுக்குள்ளே நான் இப்போ 2 நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இப்படி பார்த்தா தெரியும், ஒரே ஹோலில் இந்த 2 நாட் போட்டிருக்கேன். அடுத்த நாட் நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். இந்த வளையிற இடத்துல தான் அது மாதிரி நீளமாக கொஞ்சம் ஒயர் தெரியும். அப்போ அதிகமாக இருக்கிற இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கலாம். இப்போது நான் அடி பின்னி முடிச்சிட்டேன். இப்போ இதோட நம்ம நிறுத்திக்க போகிறேன். இப்போ இந்த ஒயர் வந்து இந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுடணும். இந்த ஒயரையும் இது வரைக்கும் அப்படியே கட் பண்ணிவிட்டு இந்த ஒயரில் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி இப்போ இந்த அகலம் வந்து நம்மளுக்கு 11 சென்டிமீட்டர் இருக்குது. அகலம் 11 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த நீளம் 25 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம அடி போட்டு முடிச்சாச்சு. இப்போ மேலே நம்ம கூடைய பின்ன ஆரம்பிக்கணும். இதை உள்பக்கமாக வச்சு இந்த ஒயர் வச்சு இப்போ பின்னணும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.